பையனுக்கு எப்படியாவது ஒரு கால் கட்டு போட்டுடணும். ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கிறான் சொல்லுவாங்களா, அதுதான் அவனுக்கு கடிவாளம். ஆமென். அதே போல் நம்ம ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் இடரலாக இருக்குதோ அவைகளையெல்லாம் கடிந்து அப்புறப்படுத்தி நமக்குள்ள ஒரு கடிவாளம் தேவை. ஆமேன் சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கணும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கணும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று 1 பேதுரு 5:6 சொல்கிறது. எபிரேயர் 13:17 சொல்கிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அடங்கி நடப்பதற்கு நம்மேலே தேவன் வைத்திருக்கிற கடிவாளத்திற்காக ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம். இந்த கடைசி நாட்களிலே இந்த பரிசுத்தமான குதிரை, நீங்கள் சாதாரண குதிரை அல்ல, நீங்கள் பரிசுத்தமான குதிரை. ஹல்லேலூயா.